அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக சி வி சண்முகத்துக்கு இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த விவகாரத்தில் சி வி சண்முகத்திற்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. அவர் 200 கோடி ரூபாய் வச்சுருக்காரு, அவர் ஒரு 8-10 தொகுதியை செலவு செய்வார், ஜெயிக்க வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்தாலும் சி வி சண்முகத்தை தேர்தலில் நிறுத்த மாட்டேன் ஒரு முடிவெடுத்தால் உண்மையிலே அந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடைக்கும். பாருங்க, ராஜ்யசபாவில் இருக்கிறார், எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறது மயிலம் தொகுதியில் அவர் கேண்டிடேட், அது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதான் சொல்கிறேன், அந்த தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு போய் சட்டம் போட்டு உத்தரவு போட்டு ஒரு சீட்டு இல்லைப்பான்னு சொன்னார்னா பெண்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மதிப்பு நிச்சயமாக உயரும். அந்த முடிவு எடப்பாடி அறிவித்தால் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரத்துக்கும் பயன்படும். இல்லை என்றால் திமுக இதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை எடுத்துக்கொள்வார்கள், தவிர்க்கவே முடியாது. பாருங்கள், தப்பாக பேசுகிறார், சீட்டு கொடுக்கல. காரணம், இந்த பிரச்சனை இதோடு நிற்காது. இப்போது பெண்கள் சங்கம்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். இப்போ நடிகர் சங்கம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக பிரச்சாரம் செய்யும். இதை போட்டு போட்டு காட்டுவாங்க. இது தேர்தல் நேரத்தில் எப்படி ஆராசா அவர்கள் ஒரு ஓமானத்திற்காக, இந்த அளவுக்கு கொச்சையாக சொல்ல மாட்டேன், ஒரு ஓமானத்திற்காக ஒரு விவகாரத்தை பேசினார். யார்? எடப்பாடி பழனிசாமி பற்றி ஆராசா பேசும்போது ஒரு ஓமானப்படுத்தினார், உருவகம் செய்தார். ஆனால் எடப்பாடி கண்ணி கசக்கியதால் இந்த மேற்கு மண்டலத்தில் அதிமுக எப்படி ஜெயிச்சது. ஸோ மைக்கு முன்னாடி நிற்கிற எல்லாருக்கும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எப்படி பேச வேண்டும் என்ற எண்ணம் புத்தி சரியாக இல்லை என்றால் இதை விட கேவலத்தை சந்திப்பீங்க.